ஹே கைஸ், நான் ஜெய். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி ரெட்ரோ கவர் ஆர்ட் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண .psd ஃபைல் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். 100 லைக்ஸ் ரீச் பண்ணோன்னா டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா நான் ஒரு PSD ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல். உங்களுக்கு வேணால் நீங்கள் உங்களோட ஓன் கேன்வாஸ் கூட க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் கலர் பேல் கொடுத்துருக்கேன். இந்த டிசைனில் நம்ம யூஸ் பண்ண போகிற கலர். ஃபைன், நெக்ஸ்ட் நம்ம வந்து பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன், ஸ்டாக் இமேஜ். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. அதை பேக்ரவுண்ட் குரூப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன், நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இது நான் பிரைட்னஸ் வந்து -16 கம்மி பண்ணிக்கிறேன். கான்ட்ராஸ்ட் வந்து -5 கம்மி பண்ணிக்கிறேன். ஃபைன், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டிசைன் குரூப்பில் போய் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. ஷேப்ஸ் டூலில் போய் எலிப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. இப்போ ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதை நான் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கட்டும். ரெட்ரோ ஸ்டைல் அதனால் அந்த மாதிரி இருக்கட்டும். ஃபைன், நான் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம இதுக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கிரேடியன் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லேயரை பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் கிரேடியன் ஓவர்லே ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது அதில் கிரேடியன் பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் கிரேடியனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் லெஃப்ட் சைடில் வந்து கலர் வந்து இந்த எல்லோ ஆரஞ்சு கலரை சாம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. ரைட் சைடில் வந்து கலர் வந்து இந்த பிங்க் கலரை சாம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. பிளெண்டிங் மோட் வந்து நார்மலே இருக்கட்டும். ஒப்பாசிட்டி 100 இருக்கட்டும். ரிவர்ஸ் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் 90 இருக்கட்டும். ஸ்கேல் வந்து நான் 115 வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அவுட்டர் க்ளோ எனேபிள் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் மோட் வந்து ஸ்க்ரீனே இருக்கட்டும். ஒப்பாசிட்டி வந்து நான் 16 வச்சுக்கிறேன். நாய்ஸ் வந்து நமக்கு தேவையில்ல 0 வச்சுக்கலாம். கலர் வந்து நான் சாம்பிள் பண்ணி இந்த பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. கீழே வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் வந்து 10 வச்சுக்கிறேன். சைஸ் வந்து 115 வச்சுக்கிறேன். மற்ற செட்டிங்ஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ண போகிறதுல ரேஞ்ச் வந்து 50. அது கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து 0 இருக்கட்டும். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெட்ரோ ஸ்டைல் ஒன்று கிடைக்கும். ஃபைன், நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மாடல் இமேஜ் ட்ராப் பண்ணலாம். அதுக்கு இமேஜ் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. மாடல் இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது நீட்டாக க்ராப் ஆன இமேஜ். நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம கேன்வாஸ்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் உங்களோட இமேஜ் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl T எனேபிள் பண்ணி அதை நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். அதை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஃபைன், நெக்ஸ்ட் நான் வந்து இதுக்கு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ண போகிறேன். இந்த லேயர் அதில் வந்து அதுக்கு முன்னாடி அதை நம்ம கிளிப் மேட்ச் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்து ப்ளூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் டாப் அண்ட் பாட்டம் 2 பாயிண்ட்டுமே மேலே புல் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு அந்த ப்ளூ கைண்ட் ஆஃப் டோன் ஒன்று கிடைக்கும் இமேஜுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா புரியும் இது. இப்போ அடுத்து ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதையும் ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பிக்கரில் போய் சாம்பிள் பண்ணி இந்த வயலட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் வந்து சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரஷ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஃபியூ கிளிக்ஸ் கொடுங்க. லெஃப்ட் சைடில் மாடல் இமேஜோட லெஃப்ட் சைடு அவுட்டர் சைடில் வந்து ஃபியூ கிளிக்ஸ் கொடுங்க இந்த மாதிரி. ஃபைன், இப்போ நான் இதோட பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து ஓவர்லேன்னு மாற்றிக்கிறேன். ஒப்பாசிட்டி வந்து 75 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதே ஸ்டெப்பை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதையும் ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கலர் பிக்கரில் போய் இந்த
பிங்க் கலர் சாம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூலில் வந்து அதே சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் வச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. இப்போ ரைட் சைடில் வந்து ஃபியூ கிளிக்ஸ் கொடுங்க இந்த மாதிரி. இப்போ இதோட பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து நம்ம கலர்னு மாற்றிக்கலாம். அதோட ஒப்பாசிட்டி நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், 70% வச்சுக்கிறேன். ரொம்ப ஆஷாக இருக்குது இது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். டைட்டில் டிசைன், அதுக்கு வந்து டெக்ஸ்ட் குரூப் போய்க்கோங்க. நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் சாம்பிள் பண்ணி இந்த எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெட்ரோ ஸ்டைல் ஃபாண்ட். நான் சைஸ் வந்து 320 வச்சு என்னோடய டைட்டில் நான் டைப் பண்ணிக்கிறேன். சம் ரேண்டமான டைட்டில். ஃபைன், அதை நான் சென்டரில் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கலர் பேலட்டை டிசேபிள் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து கீபோர்ட் ஷார்ட்கட். ஃபைன், இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் இருக்குல்ல, ஃபஸ்ட் டெக்ஸ்ட் லேயர் இது. அதோட ஃபில் வந்து 0ன்னு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் ஸ்ட்ரோக் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் சைஸ் வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. பொசிஷன் வந்து இன்சைடுன்னு இருக்கட்டும். மற்ற செட்டிங்ஸ்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஒப்பாசிட்டி 100 இருக்கட்டும். கலர் வந்து நான் எல்லோன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் சாம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். கிளிக் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் Ctrl+T எனேபிள் பண்ணி உங்கள் கீபோர்ட் ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் வந்து 5 to 6 பிக்சல்ஸ் நவுத்திக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரெட்ரோ ஸ்டைல் 3D எஃபெக்ட் கிடைக்கும். ஃபைன், இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிமைனிங் டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கில் அதே எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன். இதுவும் ஃப்ரீ ஃபாண்ட் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சைஸ் 19 வச்சு என்னோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். சரிக்கோ, அதை இங்கே ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து அதை நான் கீழே சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டூடியோ நேமை நான் டைப் பண்ணிக்கிறேன். இது சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், 16 வச்சுக்கிறேன். ஃபைன், அதை நான் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெட்ரோ எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபைன், அதுக்கு எஃபெக்ட்ஸ் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நாய்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ராஜெக்ட் ஃபைலில் போய் நாய்ஸ்னு நான் ஒரு ஸ்டாக் இமேஜ் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வஸ்குள்ளார. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணி நம்ம மொத்த கேன்வாஸையும் கவர் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பிளெண்டிங் ஆப்ஷனை வந்து நான் ஸ்க்ரீன் மாற்றிக்கிறேன். ஸோ தட் அந்த பிளாக் பார்ட்லாம் இன்விசிபிள் ஆகிடும். இதோட ஒப்பாசிட்டி வந்து 50% வச்சுக்கோங்க. நம்மளுக்கு மினிமலான அந்த ஒரு நாய்ஸ் எஃபெக்ட் கிடைக்கும், பழைய ரெட்ரோ பிரிண்ட் எஃபெக்ட், அதுக்காக. ஃபைன், நெக்ஸ்ட் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் சம் கைண்ட் ஆஃப் டார்க் பர்பிள் வயலட் கலர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஓகே கொடுத்துக்கோங்க. ஃபில் பண்ணிக்கோங்க. நான் Alt பேக் யூஸ் பண்ண கீபோர்ட் ஷார்ட்கட். இந்த லேயரோட பிளெண்டிங் மோட் வந்து எக்ஸ்க்ளூஷனை மாற்றிக்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து 15% அப்படின்னு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அது நம்மளுக்கு அந்த மினிமலான எஃபெக்ட் கிடைக்கும் இந்த மாதிரி. ஃபைன், இப்போ நம்ம இன்னொரு நாய்ஸ் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லா லேயரையும் ஒரு சிங்கிள் லேயராக மெர்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு Shift+Ctrl+Alt+E ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லா லேயரும் ஒரு சிங்கிள் லேயராக மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ ஃபில்ட்ரு போய்க்கோங்க. அதில் நாய்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் நாய்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து காஷியன் அப்புறம் மோனோக்ரோமேட்டிக் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வந்து 7 to 10 அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. நான் இதில் 7ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த ரெட்ரோ ஸ்டைல் நாய்ஸ் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. தேர் யூ கோ, நம்மளோட ரெட்ரோ ஸ்டைல் கவர் டிசைன் ரெடி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.